2024 பொறியியல் கலந்தாய்வுல 7.5 ரிசர்வேஷன்ல வரக்கூடிய சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு வந்து இப்ப நிறைவு பெற்றிருக்கு. அதாவது ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட் லேபிள்ல அரசு பள்ளியில படிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பல பேர் இப்ப சீட்டு எடுத்து முடிச்சிருக்காங்க. அவங்கள எத்தனை பேர் சீட்டு எடுத்தாங்க அப்படிங்கிற முழு விவரங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம விவரமா பேச போறோம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஜூலை 25ஆம் தேதி முதல் பொது பிரிவினருக்கான சிறப்பு கலந்தாய்வு நடக்க போகுது. எந்தெந்த தேதியில நீங்க என்னென்னலாம் பண்ணணுங்கிறத இந்த வீடியோல தெளிவா நம்ம பேசலாம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் யாராவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டனை டச் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்குங்க. இந்த டேட்டாவின் அடிப்படையில இது வெப்சைட்ல தான் நம்ம போய் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்ல நமக்கு கிடைச்ச டேட்டாவின் அடிப்படையில பார்க்கும்போது, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகிரி அண்டர் 7.5 ரிசர்வேஷன்ல, அதாவது 7.5ல வரக்கூடிய மாற்றுத்திறனாளி, அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு வீரர்கள், அதுக்கப்புறம் வந்து முன்னாள் ராணுவத்தினர் அடிப்படையில பார்க்கும்போது மொத்தமா இருந்த சீட்டுன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சீட்டு இந்த 3 வகையான மாணவர்களுக்கும் இருந்திருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 11 சீட் இருந்திருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல வந்து 38 சீட் இருந்திருக்கு, டிஃபரெண்ட் லேபிள்ல 661 சீட் இருந்திருக்கு. மாற்றுத்திறனாளிக்கு தான் அதிகமான சீட் இருந்திருக்கு. எது 7.5ல இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு. அதுல பார்க்கும்போது எவ்வளவு பேர் இதுல கலந்துக்க இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 11 பேர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன்ல கலந்துக்க இருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ்ல 282 பேர் கலந்துக்க இருந்தாங்க. நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன்ல கூட பார்க்கும்போது 11க்கு 11 சீட்டு தான் இருந்திருக்கு. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல பார்க்கும்போது 282 பேர் கலந்துக்க இருந்திருக்காங்க. ஆனா இருக்கிற சீட்டு வெறும் 38 சீட்டு தான் இருந்திருக்கு 7.5ல ஸ்போர்ட்ஸ்ல. அதேபடி அடுத்து பாத்தீங்கன்னா 111 பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லேபிள்ல கலந்துக்க இருந்திருக்காங்க. ஆனா இருந்த சீட்டு 661 சீட்டு. இப்ப இதுல எத்தனை பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுனாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எக்ஸைடு சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல எவ்வளவு பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 11 பேர்ல 7 பேர் மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல வந்து 282 பேர்ல 262 பேர் மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல. அதே போல டிஃபரெண்ட் லேபிள்ல 111 பேர்ல 70 பேர் மட்டுமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினவங்களுடைய விவரங்கள் இதுதான். அதுல எத்தனை பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிவன். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் தான் எத்தனை பேருக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னு சொல்றது. அதுல எத்தனை பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னா, 7 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுல 6 பேருக்கு தான் எக்ஸ் சர்வீஸ் மேன்ல சீட்டு கிடைச்சிருக்கு. அதே போல 262 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. 38 பேருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இருந்ததே 38 சீட்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல 7.5ல இருந்தது. அந்த 38 பேருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அதே சேம் டைம் டிஃபரெண்ட் லேபிள்ல பாத்தீங்கன்னா 70 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருக்காங்க. அதுல 66 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருச்சு. அதுல கன்ஃபார்ம் பண்ணவங்க, எனக்கு வேணும், நான் போய் காலேஜ் சேர்ந்துக்கிறேன், நான் உறுதியா போய் சேர்ந்துக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா 6 பேர்ல, அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் 6 பேர்ல 6 பேருமே நான் உறுதியா போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல ஸ்போர்ட்ஸ்ல வந்து 38 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 38 பேருக்கு வந்து வந்திருக்கு பாத்தீங்களா அலாட்மெண்ட் சீட்டு கிடைச்சிருக்குல்ல. அந்த 38 பேர்ல அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கிவன்ங்கிறது 233. 233னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போக சொல்றாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டா சொல்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டுன்னு நினைக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் கன்ஃபார்ம் கிவன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணது போக இருக்கக்கூடிய சீட்டு. அதே போல அந்த 66 பேர்ல 58 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எதுல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க? டிஃபரெண்ட் லேபிள்ல 66 பேர்ல உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணவங்கன்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லேபிள்ல 58 பேர் தான். சோ இதுல தெளிவாக எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு பிறகு கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது, எவ்வளவு பேருக்கு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எத்தனை பேருக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமே. அப்ப இதன்படி பார்க்கும்போது எக்ஸ் சர்வீஸ் மேன்ல 6 பேருக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல 38 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. டிஃபரெண்ட் லேபிள்ல 48 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் ஒரு கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள். அப்போ ஒட்டு மொத்தமா ஒரு கிட்டத்தட்ட இதுல பங்கேற்ற மாணவர்கள்ல பல பேருக்கு வந்து சீட்டு தெளிவா தெரிஞ்சிச்சு. இவங்க எல்லாமே இலவசமா போய் கல்லூரியில படிக்க போறாங்க. இது ஒரு கேட்டகரி, இதை அப்படியே விட்டுருவோம். இப்ப இந்த இதுல சில பேருக்கு சீட்டு கிடைக்காம போனுச்சுல, 7.5ல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃபரெண்ட் லேபிள், ஸ்போர்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்காம போனுச்சுல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளை ஜூலை 25ஆம் தேதி நடக்க போற பொது பிரிவினருக்கான சிறப்பு கலந்தாய்வுல நீங்க பங்கேற்க முடியும். அதுல நீங்க இங்க சீட்டு கிடைச்சிருந்தாலும் கூட, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிக்கலனா கூட மீண்டும் ஒரு முறை இங்கேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அந்த டேட்டா தான் இப்ப நம்ம பாக்குறோம்.
அந்த டேட்டின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது பிரிவினர்ல வரக்கூடிய மாணவர்கள், ஒகேஷனல் ஜென்ரல் அண்ட் ஒகேஷனல்ல வரக்கூடிய மாணவர்கள்ல ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட் லேபிள் இதுல தான் பல மாணவர்கள் கலந்துக்குவாங்க. இதுதான் பொதுவா எல்லா ஸ்கூல்லையும் படிச்சவங்க. அது 7.5 மட்டும்தான், அவங்களும் இங்க வருவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி 26ஆம் தேதி 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. நாளை காலையில 10 மணில இருந்து நாளை மறுநாள் 26ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்க சாய்ஸ் வைக்கலாம். குறிப்பிட்ட கல்லூரியை மட்டும்தான் நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விவரங்கள் எந்தெந்த கல்லூரிகள்ல எவ்வளவு இடங்கள் இருக்குன்னு கொடுப்பாங்க. வெப்சைட்லயே இப்ப அவங்களுக்கும் கொடுத்தாங்க, உங்களுக்கும் கொடுப்பாங்க. நீங்க அதை பார்த்து நீங்க சாய்ஸ்ல பண்ணிக்கலாம். அதன் பிறகு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பிறகு வந்து ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், உங்களுக்கு எப்ப அலாட்மெண்ட், அந்த அலாட்மெண்ட் எப்ப வரும்னா, எப்ப உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருக்குன்னு வரும்னா 27/7/2024 காலையில 7 மணிக்கு உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குன்னு வெப்சைட்ல வந்துடும். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்றது எப்ப கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைச்சிருக்குல்ல அதை வந்து 27/7/2024 ஈவினிங் 7 மணிக்குள்ள நீங்க அதை உறுதிப்படுத்தணும். எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு நீங்க உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்தின பிறகு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 28/7/2024 காலையில 7 மணிக்கு உங்களுக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிற விவரங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரா வந்துடும். அதன் பிறகு நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணுங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதே போல நீங்களும் அதை தான் பண்ண போறீங்க. இதுதான் இந்த வீடியோட முழு நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ், தேங்க்யூ.